அகில இந்திய விவசாயிகள் சங்க 30வது தேசிய மாநாடு நாகப்பட்டினத்தில் ஏப்ரல் 15 இன்று தொடங்கி 16, 17 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதை முன்னிட்டு முன்னாள் நாக எம்பி காத்தமுத்து நினைவு சுடற்பயணம் தொடக்க நிகழ்வு நேற்று காலை கொள்ளிடம் கடைவீதியில் மயிலாடுதுறை மாவட்ட விவசாய சங்க செயலாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் பாஸ்கர் சுடர் எடுத்து கொடுத்து நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். பின்னர் அவர் நினைவு சுடர் ஏந்திய இந்த பயணம் கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, மங்கைநல்லூர், செம்பனார் கோயில், திருக்கடையூர், காரைக்கால் வழியாக இரவு நாகப்பட்டினம் சென்றடைகிறது என்றார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சீனிவாசன், விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் வீரராஜ், ஒன்றிய செயலாளர்கள் மயிலாடுதுறை மனோராஜ், செம்பனார் கோயில் கிருஷ்ணமூர்த்தி, கொள்ளிடம் ஜெயசக்திவேல், சீர்காழி நீதி சோழன், குத்தாலம் ஏங்கல்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருந்தும் அனைத்து மொழி பேசக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய தியாக தலைவர்களுடைய நினைவாக ஆங்காங்கே இருந்து செங்கொடியும் நினைவு சுடரையும் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் ரயில்வே தொழிற்சங்கத்தினுடைய முன்னணி தலைவராக இருந்து ரயில் ஓட்டுநராக பணிபுரிந்து உழைக்கிற மக்களின் உரிமைக்காக அந்த பணியை துறந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றிய ஒப்பற்ற தலைவர் எம் காத்தமுத்தவர், மயிலாடுதுறை சேர்ந்தவர். பிற்காலத்தில் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நாடாளுமன்றத்தில் அவர் உரை நிகழ்த்தின போது காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் இந்தியாவில் வேறு யார் ஒருவரும் முன்னணி சொன்னதே கிடையாது. நடுவர் மன்றம் அமைத்தால்தான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், தீர்வு காண முடியும் என்ற குரலை முதலில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் ஒப்பற்ற தலைவர் எம் காத்தமுத்து அவர்கள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கூலி சட்டத்தை, ஒருங்கிணைந்த கூலி சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவரும் தோழர் எம் காத்தமுத்து அவர்கள் தான். அது மட்டுமல்ல தோழர்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமவேளைக்கு சமச்சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை, தன்னுடைய கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தவரும் தோழர் காத்தமுத்து அவர்கள் தான். தோழர்களே, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்பது ஏதோ நேற்று அல்லது முந்தா நாள் தொடங்கிய ஒரு சங்கம் அல்ல. இந்திய நாடு அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக கிராமப்புற பாட்டாளிகளை அணிதிரட்ட வேண்டும், விவசாயிகளை அணிதிரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1936ஆம் ஆண்டு இந்திய மண்ணில் இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த தோழர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முயற்சியால் தொடங்கப்பட்ட இந்த சங்கம்தான் 89 ஆண்டுகளாக இந்திய நாட்டில் வாழ்கிற விவசாயிகளுடைய நலனுக்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே நினைவுபடுத்தினார்கள். தோழர்களே, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்பது ஏதோ நேற்று அல்லது முந்தா நாள் தொடங்கிய ஒரு சங்கம் அல்ல. இந்திய நாடு அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக கிராமப்புற பாட்டாளிகளை அணிதிரட்ட வேண்டும்,
விவசாயிகளை அணிதிரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1936ஆம் ஆண்டு இந்திய மண்ணில் இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த தோழர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முயற்சியால் தொடங்கப்பட்ட இந்த சங்கம்தான் 89 ஆண்டுகளாக இந்திய நாட்டில் வாழ்கிற விவசாயிகளுடைய நலனுக்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர் போராட்டத்தின் மூலம் பல்வேறு சாதனைகளையும் உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக நீர்வளம் பாதுகாக்க வேண்டும், நிலவளம் பாதுகாக்க வேண்டும், வனவளம் பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும் என்கிற மகத்தான நோக்கத்தோடு இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுடைய நலனுக்காக போராடுகிற அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய 30வது மாநாடு தான் நாளை தொடங்க இருக்கிறது. நாளை மிக எழுச்சியோடு தொடங்க இருக்கிறது. கன்னியாகுமரி முதல் இமயமலை வரை இருக்கிற அத்தனை பகுதியுடைய விவசாயிகளுடைய தலைவர்களும் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளும் நாகையில் கூடிவிட்டார்கள். இந்த மாநாடு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்க இருக்கிறது. குறிப்பாக தோழர் சீனிவாசன் பேசுகிற பொழுது சொன்னார், 1959 நம்முடைய மாயவரத்தில் மிகப்பெரிய மாநாடு, சங்கத்தினுடைய 2வது மாநாடு, தோழர் மணலி கந்தசாமி இருந்து நடத்திய மாநாடு, தோழர் பி சீனிவாசராவ் இருந்து நடத்திய மாநாடு, தோழர் காத்தவர்கள் அன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் இருந்து வழிகாட்டி நடத்திய அந்த மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்னால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் மீண்டும் நடைபெறுகிறது. மாயவரத்தில் நடந்த மாநாடு என்பது இந்தியாவிலும் தமிழகத்திலும் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்த மாநாடுதான் மாயவர மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்னால் தான் மதுரையில் இருந்தும் தோழர் மணலி கந்தசாமி தலைமையிலும் கோவையிலிருந்து தோழர் பி சீனிவாசராவ் தலைமையிலும் 1961 நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகத்தான நடைப்பயண இயக்கத்தை நடத்தி ஆட்சியாளர்களை சிலர வைத்த சங்கம் தான் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம். அந்த அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர்களின் கரங்களில் தியாகி காத்தமுத்தவுடைய நினைவாக கொண்டு செல்கிற தியாகச்சூடர் இங்கிருந்து செல்ல இருக்கிறது. தோழர் காத்தமுத்தவர்கள் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் பி சீனிவாசராவோடு 16 ஆண்டு கால மாவட்ட செயலாளராக இருந்தவர். கிராமப்புற உரிமை கன்னியாகுமரி முதல் இமயமலை வரை இருக்கிற அத்தனை பகுதியுடைய விவசாயிகளுடைய தலைவர்களும் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளும் நாகையில் கூடிவிட்டார்கள். இந்த மாநாடு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்க இருக்கிறது. 1959 நம்முடைய மாயவரத்தில் மிகப்பெரிய மாநாடு, சங்கத்தினுடைய 2வது மாநாடு, தோழர் மணலி கந்தசாமி இருந்து நடத்திய மாநாடு, தோழர் பி சீனிவாசராவ் இருந்து நடத்திய மாநாடு, தோழர் காத்தவர்கள் அன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் இருந்து வழிகாட்டி நடத்திய அந்த மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்னால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் மீண்டும் நடைபெறுகிறது. மாயவரத்தில் நடந்த மாநாடு என்பது இந்தியாவிலும் தமிழகத்திலும் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்த மாநாடுதான் மாயவர மாநாடு. அந்த மாநாட்டிற்கு பின்னால் தான் மதுரையில் இருந்தும் தோழர் மணலி கந்தசாமி தலைமையிலும் கோவையிலிருந்து தோழர் பி சீனிவாசராவ் தலைமையிலும் 1961 நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகத்தான நடைப்பயண இயக்கத்தை நடத்தி ஆட்சியாளர்களை சிலர வைத்த சங்கம் தான் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம். அந்த அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநாடு, அந்த மாநாட்டில் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர்களின் கரங்களில் தியாகி காத்தமுத்தவுடைய நினைவாக கொண்டு செல்கிற தியாகச்சூடர் இங்கிருந்து செல்ல இருக்கிறது. தோழர் காத்தமுத்தவர்கள் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் பி சீனிவாசராவோடு 16 ஆண்டு கால மாவட்ட செயலாளராக இருந்தவர்.
வீர வணக்கம் 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 எங்கள் தோழர் காத்த முத்து அவர்களுக்கு எங்கள் தோழர் காத்த முத்தவர்களுக்கு வீர வணக்கம் 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 தியாக செம்பல் காத்த முத்து அவர்களுக்கு தியாக செம்மல் காத்த முத்தவர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் தியாகிகளே தோழர்களே தியாகிகளே தோழர்களே நீங்கள் சிந்திய ரத்தத்தில் நீங்கள் சிந்திய ரத்தத்தில் நீங்கள் சிந்திய ரத்தத்தில் நீங்கள் சிந்திய ரத்தத்தில் கோய்ந்து சிவந்த செங்கோடி ஏந்தி கோய்ந்து சிவந்த செங்கோடி ஏந்தி கோய்ந்து சிவந்த செங்கோடி ஏந்தி கோய்ந்து சிவந்த செங்கோடி ஏந்தி நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் குண்டான் தடிக்கும் குண்டடிக்கும் குண்டான் தடிக்கும் குண்டடிக்கும் சித்திர உதைக்கும் சிறை கொடுவைக்கும் சிறை கொடுவைக்கும் இன்னும் நீச்ச தோழர்களே இன்னும் நீச்ச தோழர்களே தியாகிகளே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் தியாகிகளே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம். நன்றி.